தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 59வது அதிகாரமாக உள்ளார். ஒற்றாடல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 585வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகிறோம். ஒற்றாடல் என்பதற்கு சிறந்த ஒற்றரை தேர்வு செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 585வது திருக்குறளை காண்போம். கடா உருவடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று. கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். யாரும் அறிய முடியாத உருவத்தோடும் ஐயத்தோடு பார்க்கும் பார்வைக்கு அஞ்சாமலும் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தா வண்ணமும் செயல்படக்கூடிய ஒருவரே சிறந்த ஒற்றராக கருதப்படுவார். மீண்டும் பொருள்: யாரும் அறிய முடியாத உருவத்தோடும் ஐயத்தோடு பார்க்கும் பார்வைகளுக்கு அஞ்சாமலும் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தா வண்ணமும் பணிபுரியக்கூடிய ஒருவரே சிறந்த ஒற்றராக கருதப்படுவார் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் நாமும் வாழ்வில் என்றும் வளம் பெறலாம். வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நன்றி, வணக்கம்.